guys. ஹாய். அதே drawing challenge. ஆனா இப்ப அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க, நம்ம வரைக்க போறோம். நான் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் வரைக்கிறது அதுக்கு மேல இருக்கு. நான் அதை விட மோசமா இருப்பேன். பாப்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? மேல இருந்து கீழே, அதாவது ஒரு 2 இன்ச்சு நீளத்திலே ஒரு 1 வரைச்சிப்போம். ஓகே. அதுக்கு அடியில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோ. ஓகே ஓகே. அதுக்கு 3 சைடுல ஒரு தீர்க்க சதுரம் போட்டுக்கோ. அதாவது ஒரு செவ்வகம். ஓகே, கொஞ்சம் நீளமான ஒரு செவ்வகம். போட்டுட்டியா? அந்த ரவுண்டுக்குள்ள ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிடு, கலர் கொடுத்துரு. என்னோட ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் வரைக்க மாட்டேங்குது. இது வந்து எந்த காலத்தில் ஸ்கெட்சுன்னு தெரியல, இங்கெல்லாம் தீர்ந்துருச்சு. கொடுத்துட்டியா? அந்த தீர்க்க சதுரத்தோட எண்டு வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துரு. ஸ்கொயர் பண்ணாமல் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துரு. ஓகேவா? அவ்வளோதான். க்ளோஸ். அவ்வளோதான். இது எந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஓகே சரி, நீ சொல்லு, அது என்ன மாதிரி உனக்கு தோணுது? ஐ திங்க் ஃபேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை நான் ஃபேன் மாதிரி வரையல. 3 2 1 ஓகே. அதுக்கு நானே பரவாயில்ல, ஃபேன் தான். ஆனால் இதில் எது ஃபேன் கரெக்டாக இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தீர்க்க சதுரம்னு மட்டும் சொல்லிட்டீங்க, நான் குட்டியாக வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெருசாக வரேன் அப்படின்னீங்க. அதனால ஒரு கால் மட்டும் கொஞ்சம் நானும் அப்படிதான் வரைச்சேன். ஆனால் அது கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பு பண்ணிக்கோன்னு சொன்னேன். அப்போ அந்த இந்த ஸ்கொயர்ல அந்த லெங்க்த்தாக இப்படி வரைச்சதுலேயே இதுலேயே ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லை ரவுண்டு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே. க்ளவுஸ் போட்டு தத்தா வந்திருக்கு, ஆனால் அது வேறு மாதிரி ஷேப்பில் தோணுது. இது ஃபேன் மாதிரி. பாய்.